ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 49. எந்திரிச்ச உடனே நான் வெறும் வயிற்றுல பூசணிக்காய் ஜூஸ் தான் குடிப்பேன். இந்த கால்வாசி பூசணிக்காவே ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றி தான் அரைப்போம். இதுவே 1.25 டம்ளர் அளவுக்கு வந்துடும். ஹஸ்பண்டுக்கு எந்திரிச்ச உடனே கருஞ்சீரகம் டீ கொடுத்துர்லான்ட்டு அவருக்கு தான் நான் தண்ணி கரெக்டாக அளவு பார்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் அந்த டீ பவுடருமே போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டுட்டேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூசணிக்காவை கட் பண்ணிடலான்ட்டு நான் விதையோட தான் போடுவேன். இதில் கொஞ்சமாக புதினா, 4லிருந்து 5 குருமிளகு, கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஃபில்டரில் ஊற்றி நல்லாவே வடித்து எடுத்துட்டு பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சுட்ருவேன். பூசணிக்காய் ஜூஸ் இது போல் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஜூஸ் குடிக்கிறது போலவே இருக்கும். ஆனால் வெயிட் லாஸுக்கு தான் நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. சமையல் செஞ்சுக்கிட்டே நான் இந்த ஜூஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருவேன். கருஞ்சீரகம் டீயும் ரெடி ஆயிடுச்சுன்னு ஹஸ்பண்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அபிக்கு கோல்டாக இருக்கிறதுனால நண்டு செஞ்சிடலான்னு பிளான் பண்ணோம். அவன் ஸ்கூலுக்கு போகலை, தரணி மட்டும் தான் ஸ்கூலுக்கு போனான். அதனால் தரணிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் மத்தியானம் வந்து வாங்கிக்கிறேன்னாரு. தரணிக்கு தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை வேணும்னு கேட்டான்ட்டு அவனுக்கு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முந்தா நேற்று கொள்ளு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். கொள்ளு ரசம் வச்சு கொள்ளு கடைஞ்சிடலான்னு. ஆனால் கொள்ளு வந்து நல்லாவே தண்ணி உறிஞ்சி வெந்து வந்திருந்தது. அதனால அதை சும்மா கடையிற மட்டும் செஞ்சுட்டேன். வெறும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மட்டும் கொடுத்து விடாமல் கொள்ளும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்கிறனால. உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதே உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 75% ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். தரணியும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதனால் அபிக்கு வால் மிளகு பொடி பண்ணி தேனில் கலந்து கொடுத்துடலாம். ஏன்னா அவனுக்கு சளியாக இருக்கிறதுனாலன்னு பிளான் பண்ணேன். ஆனால் நிறையா போடக்கூடாது, ஏன்னா அது பயங்கரமாக காட்டாக இருக்கும் நம்ம நார்மல் குருமிளகு விட. வால் மிளகு இது போல் நல்லா தட்டி பவுடராக எடுத்துட்டு இதில் சுத்தமான தேன் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக சப்பி சப்பி சாப்பிட்றது போல் சாப்பிட்டுக்கணும். தொண்டையில் நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா நல்லா கேட்கும். எனக்கு காலையிலைக்கு நான் ஓட்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஷார்ட்ஸாக போடும்போது சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஓட்ஸில் வந்து நான் பால்லாம் மிக்ஸ் பண்ணுவேன்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் பால் அதெல்லாம் போட மாட்டேன். அரிசி கஞ்சி போல் தான் செய்வேன். 1.5 டம்ளர் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போடுவேன். இது குவேக்கர் ஓட்ஸ் தான். கொஞ்சமாக ஜீரகமும் கல்லுப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக வெந்து வரும். சாப்பிடும்போது அரிசி கஞ்சி போலவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா க்ரீமியாட்டம் இருக்குது. இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இதுக்குன்னு சைட் டிஷ்ஷுக்கு நான் கொள்ளு துவையலும் கொஞ்சமாக ஊறுகாவும் தான் எடுத்துக்கிட்டேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அபியும் போயிட்டு நண்டும் கிழங்கா மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நண்டு கொஞ்சம் கிரேவி போல் செஞ்சு நல்லா சூடான சாதத்தில் கொடுத்தோம் அப்படின்னா சளிக்கு கேட்குங்கிறனால தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா கலந்துட்டு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தணும், அப்போ நண்டோட வாசனை வராது. நான் நண்டு கிரேவி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ரெடி பண்ணலை, கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லா மேஷ் ஆனது மாதிரி இருக்கும் கிரேவி. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நீட்டமாக மிளகாவை 2ஆக கீத்தல் போட்டுட்டு அதையுமே தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு
நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தான் சேர்த்துறேன். இந்த மசாலா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மசாலாவில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டிருப்போம். அதனால் நம்ம ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் சமைக்கும்போது மறந்தால் கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம குழம்புல இருக்கும். நண்டை போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து வேகும். அதுக்கப்புறமா தான் நான் மீனை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே மீன்லையா இருக்கட்டும், சிக்கன்லையா இருக்கட்டும், மசாலா உதிராமல் இருக்கணும், நல்லா மொறுமொறுன்னு வரணும்னா கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்து கலந்து வைக்கணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். நல்ல ஜூஸியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நான் இந்த வாட்டி மீனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டிருக்கேன். எப்போவுமே நான் குருமிளகு பொடி அரைச்சி வச்சுக்குவேன். தீர்ந்ததுனால நான் அதை அரைச்சி இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா நண்டுக்கு லாஸ்ட்டில் நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா அபிக்கு சளி இருக்குது. அதனால கொஞ்சம் பெப்பர் பவுடர் நான் கொஞ்சம் தூக்கலாகவே தான் போட்டிருக்கேன் இதில். அப்போ தான் நல்லா காரசாரமாகவும் இருக்கும், நெஞ்சு சளி எல்லாமே கொஞ்சம் நல்லா அறுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுனால. எனக்குமே தினையரிசி சாதம் வச்சுட்டு மீன் அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நண்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சாவே போதும். நல்ல ஜூஸியாக நல்லா வெந்து வந்திருக்கும். நான் நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா தினையரிசி சாதம், இது கூட நண்டு கிரேவி, அப்படியே கிழங்கா மீன் வறுத்தது தான் எடுத்திருக்கேன். நல்ல ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான லன்ச் மெனு. இது போல் சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். கிச்சனில் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:30லேருந்து 4 o'clock வரைக்கும் சைக்கிளிங் பண்ணிட்டேன். பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு வாரம் சுத்தமாகவே எக்ஸசைஸ் பண்ணலை. எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். தரணிக்கும் வெத்தலை தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டதுனால 2 பேர்த்துக்குமே வெத்தலை தண்ணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு பவுலில் 2 வெத்தலை காம்பை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 2 கல் உப்பு, 8 குருமிளகு போட்டு இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளிக்கு நல்லா கேட்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.